நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆஷாட நவராத்திரியில் மகாவாராகி அம்மனை தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மூலமாக எளிமையான மெத்தடில் எப்படி எப்படி வழிபாடுகள் செய்யணுங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாள் வந்து 4ஆம் நாள் வழிபாடு. வெண்ணிற ஆடையினால் அம்பாளை வெண்பட்டு சாத்தலாம். சில பேர் சொல்லுவாங்க வெண்மை நிறத்தெல்லாம் போய் பார்க்கலாமா? அப்படிலாம் கிடையாது. இந்த நாளில் வெண்ணிறத்தில் பட்டுடுத்தி அம்பாளை அலங்காரம் செய்யலாம். வெண்மையான மலர்கள், முல்லை மலர்கள், மல்லி மலர், இந்த மாதிரி விஷயங்களால் அலங்காரம் செய்யலாம். அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ நீங்கள் வெண்ணிற ஆடைகள் உடுத்தி அம்பாளை வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். ஆண்மகனாக இருந்தாலும் வெண்ணிற பட்டு உடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் வெண்ணிற பட்டு இருந்தால் உடுத்துங்க. அந்த உடுத்தி தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம். வெண்பொங்கல் வைக்கலாம், அதே மாதிரி தயிர் சாதம் வைக்கலாம். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா போமோகிரானட் லைக் மாதுளம்பழம் வைக்கலாம். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச பானகம் கரைக்கலாம். டெய்லி வழிபாட்டிலே பானகம் வைத்து அம்பாளுக்கு வழிபாடுகள் செய்யலாம். உங்களால் என்ன முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு புனிதமான நாட்கள்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா அம்பாளோட பிரசாதத்தை 100 பேருக்கு கொடுக்கணும். இல்லை அவ்வளோ வசதி இல்லை 50 பேருக்கு கொடுக்கலாம், இல்லை 20 பேருக்கு கொடுக்கலாம். ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுக்கே அதில் இல்லைனாலும் ஒதுக்கி வச்சுட்டு கொடுக்கணும்னு இல்லை. இப்போ நாங்கள்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். சில நேரத்தில் என் கூட இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கே இருக்காது, ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துருவோம். காரணம் என்னென்னா, அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது தான் அந்த பிரசாதத்தோட மகத்துவமே இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யும்போது எளிமையானதில் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செய்யும்போது பஞ்சமுக விளக்கு ஏற்றிக்கோங்க, நெய் தீப விளக்கு ஏற்றிக்கோங்க. நெய் தீப விளக்கு ஏற்றும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் வந்து உங்களுக்கு எதுக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு வசீகரத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாலாம் நாள் வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வசீகரத்தன்மை. வசீகரம்னு சொன்னால் வெள்ளையாக இருக்கணும், இப்படி இருக்கணும், உயரமாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், அப்படி இல்லைங்க. வசீகரம் என்பது ஒரு ஈர்ப்பு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடு வந்து தாந்திரிக ரீதியாக பார்த்திங்கன்னா 4ஆம் நாள் வழிபாடுக்கு உண்டுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பங்களும் அடையுங்க. இப்போ நமக்கு வந்து ஆஷாட நவராத்திரி திருவிழா வருது. இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டி. கோவில்பட்டிங்கிறது எந்த கோவில்பட்டினா சாத்தூர் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம மகாவராகியை வந்து நம்ம வழிபட போகிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தாராளமாக அந்த 9 நாளும் நீங்கள் அங்கே தங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் நம்ம ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணலைங்க. பட் ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட சொந்த இதில் நீங்கள் பண்ணிக்கணும், அப்படி நீங்கள் தங்கி பண்ணணும்னாலும் தாராளமாக, அது கோயில்பட்டிங்கிறது ஒரு பெரிய நகரம் தான். அங்கே தங்கி சாயங்கால நேரத்தில் பூஜைகளை தாராளமாக 9 நாளும் விரதம் இருந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் டெய்லியே லைவ் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அதில் ஒளிபரப்பப்படும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டெய்லி நாங்கள் அதில் ஹோமங்கள் பண்ண போகிறோம், அதே மாதிரி டெய்லி விளக்கு பூஜைகள் பண்ண போகிறோம், டெய்லி அன்னதானங்கள் பண்ண போகிறோம், டெய்லி விமர்சையான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளுதவியும் செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக விரும்பினா, இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்க, என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லையும் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நெய் தீப விளக்கு ஏற்றிக்கிறது, அதே மாதிரி வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றி பண்ணுறது, ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும்னா வாராகி பக்தர்களுக்கு நாங்கள் விற்கக்கூடிய விலையிலேருந்து 10% தள்ளுபடியில் நம்ம தரோம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களே, இந்த வழிபாடுகளை தொடர்ந்து விடாமல் செய்யுங்க. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வணங்குங்க. யாரை? ஸ்ரீ மகாவாராகி அம்மனை வணங்குங்க. இதையே மூல மந்திரமாக வச்சுக்கோங்க.
9 நாளும் இன்னைக்கு சாயங்காலத்தில் அந்த பூஜை பண்ணும்போது இந்த மூல மந்திரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். 9 நாளும் வந்து இதுதான் உங்களோட நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட, என்னுடைய குடும்பத்தாரோட, நம்ம குடும்பத்தாரோட வந்து மந்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள். நமது மகாவாராகி அம்மன் உங்களை வாழ வைப்பாள், ஜெயிக்க வைப்பாள். என் அன்பு சகோதரிகளுக்காக இது நான் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதை ஒரு பாசமான ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் குருவாவோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் அன்போடு சொல்கிறேன், ஒருவேளை இந்த காலங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு 5 நாள் கணக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துடுதுன்னா ரொம்ப மனசு வெதும்பாதீங்க. இதுக்காக ஆல்டர்னேட்டாக டேப்லெட் போட்டு அதை நிறுத்துறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வேளை வந்துடுது, 2 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 3 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 4 நாள் பூஜை பண்ணுறீங்க, டக்குன்னு சைக்கிள் வந்துருச்சு, மந்த்லி சைக்கிள், அந்த மாத கணக்குகள் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பட் அந்த அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாள் அதோடையே போயிட்டு பூஜையும் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? வாராகி அம்பாள் ரொம்ப வேகமான தெய்வம் அல்லவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை விஷயங்கள் முடிந்த பின்னாடி இது ஒன்று நமக்கு எதாவது தப்பாக போயிடுச்சு, நமக்கு மன வருத்தம் வந்துருச்சு, போன வருஷம் அத்தனை பேர் வருத்தப்பட்டு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அது இயற்கையாக நடக்கிற விஷயம், இதுக்காக நீங்கள் போய் சுவாமி உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் மனசார அம்பாளை மனசார வாராகி அம்மனை கும்பிடுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை 3ஆவது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் உங்களுக்கு மனசார சுவாமியை கும்பிடுங்க, அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாள். 9 நாள் வழிபாடுகளை யாரெல்லாம் வந்து செய்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நான் சொன்ன முறைப்படி செஞ்சவங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக பரிசு நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் என்ன முறையில் சொன்னனோ அந்த நேரத்தில் நீங்கள் உடை அணிந்திருக்கணும், பக்தியோடு அதை செஞ்சுருக்கணும், அந்த மூல மந்திரத்தை சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து 8110933300 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு எப்படி நான் போன வருஷம் உங்களை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து நீங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ, அதை நான் அந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன். பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்காக தரப்படும், ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த போட்டியில் கலந்துக்கணும், ஆன்மீக போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்து அதில் நம்ம சொன்ன முறைப்படி அந்த வழிபாடுகளை செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் என்னான 8110933300க்கு தினசரி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அதை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க, உங்கள் பேரை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. இதை 9 நாளும் விடாமல் செய்யக்கூடிய, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற போகிறீங்க. அதேமாதிரி நம்ம மதித்து சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கணும் என்ற எண்ணத்தில் உங்களுக்காக இந்த ஆன்மீக பரிசு, ரொம்ப வேல்யூபிளான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீ மகாவாராகி அம்மனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதில் எத்தனையோ ரூபங்கள் இருக்குது. ஏன் ஸ்ரீ மகாவாராகி அம்மனை பற்றியே சொல்கிறோங்கிறதுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுவாங்க, எத்தனை ரூபங்கள் வாராகி இருக்குது, தந்திர சாஸ்திரப்படி இருக்குது, அந்த அம்பாள் ரூபங்கள் இருந்தாலும் ஏன் மகாவாராகி அம்மனை வழிபட சொல்கிறோங்கிற வீடியோவையும் பின் பண்ண சொல்கிறேன். அந்த வீடியோவை போய் லிங்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் ஏன் உங்களுக்கு அடிக்கடி நான் இதை சொல்லிட்டு இருக்கேங்கிறதோட கருத்துக்களும் உங்களுக்கு புரியும். நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.